அப்போ இந்த மந்திரம் எழுதப்பட்ட காலத்தில் இந்து மதம் என்பதாக ஒன்று இல்லை. அப்படியானால் காயத்ரி மந்திரம் என்பது எந்த ஒரு மதத்திற்கும் உட்பட்டது அன்று என்பதை அவர்களே சொல்லுகின்றார்கள். இதை குறித்து ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டிருக்கின்ற வேத மந்திரங்கள் என்கின்ற அந்த நூலில் இதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற வார்த்தையாகவும், ஒருவேளை வியாகிருதிகள் என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்து போன அந்த பகுதிகள், விண்ணுலகம், இவ்வாறு விளங்குகின்ற அந்த கடவுள் உலக படைப்பாளராக விளங்குகின்றார், ஒளியாக விளங்குகின்றார். அப்ப பிரணவ மந்திரம் இந்த உலக படைப்பாளர், ஒளி, இந்த மூன்றும் மிக சிறப்பாக இந்த மந்திரத்திலே பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது.